வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைக்கி மகர லக்னத்தை பற்றிய பொதுவான பலன்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவங்க சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. மெதுவான போக்கு இருக்கும், ஆனால் கடின உழைப்பாக இருப்பாங்க. எதுக்கும் பின்வாங்க மாட்டாங்க. இவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது, ஆனால் அசராமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் படிப்படியாக வளர்ச்சி இருக்கும். குடும்ப பற்றத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினர்கிட்டலாம் நல்ல உடன்பாடு இருக்காது. இளைய சகோதரியர்கள் வழியும் ஆதாயம் இருக்காது. ஆயுள் பலம் அதிகம் கொண்டவர்கள். எதிலும் நிரந்தர வெற்றிகளை காண்பவர்கள். இவங்களுக்கு நல்ல ஆர்கியூமெண்ட் பவர் இருக்கும். வாதாடும் திறமை பெற்றவர்கள். நல்ல மனம், நல்ல குணம், நல்ல செயல், இவை எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட நிறைய மனச்சுமை இருக்கும். பொதுவாக இவங்க நன்றி உணர்வு மிக்கவர்கள். சின்ன வயசில் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட அதை அடிக்கடி சொல்லி அவங்க நினைவு கூறுவாங்க. அதே மாதிரி அந்த நன்றி உணர்வை அவங்கக்கிட்ட திருப்பி செய்யணும்னு நினப்பாங்க. ஸ்ரீரங்கநாதரின் ஆசி பெற்றவங்க. அதிகமாக தனிமையில் இருக்க விரும்புவாங்க. தனிமையில் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் கிடைக்கும். ரொம்ப எளிமையானவங்க. இவங்களுக்கு சுக்கிர திசை ரொம்ப நன்மையை தரும். இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் அதி புத்திசாலியாக இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்களோட வளர்ச்சியும் சேர்ந்து வரும். தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவங்க. திறமைசாலிகள். வாக்கு சாதுரியம் பெற்றவர்கள். தோற்ற பொலிவு மிக்கவர்கள். நியாயம், நீதி, நேர்மை இதெல்லாம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. பார்த்தா ரொம்ப மாடர்ன் திங்கிங் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணுவாங்க. தாய்ப்பாசம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப தன்மையான மனிதர்களுங்க இவங்கெல்லாம். எந்த ஒரு காரியத்தையும் கொடுத்தாலும் அதை மும்மரமாக முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. ரொம்ப பொறுமையோடு செயல்படுவாங்க. போதுங்கிற மனப்பான்மையோடு வாழ்கிறவங்க இவங்க தான். மக்களை வெகுவாக கவர்ந்திழுக்கிறவங்க இவங்க. இவங்களுக்கு சேவை மனப்பான்மை இயல்புலேயே இருக்கும். பெரும்பாலும் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், புகழ்பெற்ற நீதிபதிகள் எல்லாமே மகர லக்னக்காரவங்க தான். திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை கும்பிட்டு வந்தால் இவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இவங்களோட ராசியான நிறம் கருப்பு மற்றும் நீலம். இவங்களுக்கு ராசிகள் நீலக்கல் ஆகும். நன்றி, வணக்கம்.